அதை தாண்டி பத்திரிகை நண்பர்களுக்கு இருக்கக்கூடிய கேள்விகளுக்கு பதில் சொல்வதற்கு நாங்கள் கடமைப்பட்டிருக்கின்றோம். காரணம், வாக்குப்பதிவுக்கு பிறகு, வாக்கு எண்ணிக்கைக்கு பிறகு நம்முடைய கமலாலயத்தில் நடக்கக்கூடிய முதல் பத்திரிகையாளர் சந்திப்பு. நிறைய கேள்விகள் இருக்கலாம், மாற்று கருத்து உங்களுக்கு இருக்கலாம். அதனால் நீங்கள் எந்த கேள்விகள் கேட்டாலும் கூட பதில் சொல்வதற்கு நாங்கள் கடமைப்பட்டிருக்கின்றோம், தயாராக இருக்கின்றோம். கேட்கலாம். மக்களுடைய தீர்ப்புங்க இது. ஏன்னா ஒரு ஜனநாயகத்தில் மக்களுடைய தீர்ப்பை எப்பொழுதும் தலைவணங்கி ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஏன்னா மக்கள் ஒரு செய்தி சொல்லியிருக்கிறாங்க, ஒரு காரணத்திற்காக அந்த செய்தி சொல்லியிருக்கிறாங்க. அதுவும் எல்லா இடத்திலும் கூட இந்தி கூட்டணி இங்கே வெற்றி பெற்றிருக்கிறாங்க. ஸோ மக்கள் இந்த முறை தீர்ப்பை எப்பொழுதுமே கலந்து கொடுப்பாங்க. அவர்கள் அடுத்து எந்த கட்சி வேணும் அப்படிங்கறத இந்த தீர்ப்பில் சொல்லியிருக்கிறாங்க. அடுத்து எந்த கட்சியை விரும்புறாங்க அப்படிங்கறது தீர்ப்பில் சொல்றாங்க. அந்த கட்சி, குறிப்பாக பாரதிய ஜனதா கட்சி, இன்னும் கடுமையாக உழைக்க வேண்டும் என்பது அந்த தீர்ப்பில் சொல்லியிருக்காங்க. அதே நேரத்தில் 40க்கு 40 இடத்துல இந்தி கூட்டணியை ஜெயிக்க வச்சிருக்கிறாங்க. அதுவும் ஒரு தீர்ப்பாக சொல்லியிருக்கிறாங்க. அதனால் அதை தலைவணங்கி நாங்கள் ஏற்றுக்கொள்கின்றோம். வருகின்ற காலத்தில் இன்னும் மக்களுடைய நம்பிக்கையை பெறுவதற்கு கடுமையாக உழைப்போம். அண்ணா, எங்களுடைய இலக்கு பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை 20% கிட்டத்தட்ட வரணும். தேசிய ஜனநாயக கூட்டணி எல்லாம் சேரும் பொழுது 25% தாண்டணும். இது எங்களுக்காக நாங்கள் வைத்திருக்கக்கூடிய இலக்கு. கடுமையா வேலை செஞ்ச வேண்டாம். ஆனா தமிழகத்துலனா ஒரு விஷயத்தை நான் பெருமையா அங்க பதிவு செய்ய விரும்புறேங்கண்ணா. நமக்கு இருக்கக்கூடிய அரசு, உதாரணத்திற்கு கோயம்புத்தூர்ல ஒரு வேட்பாளராக நான் வாங்கியிருக்க கூடக்கூடிய வாக்குகள். ஆனா யாரும் கை அதே போல நம்முடைய எங்களுடைய பணி இன்னும் கடுமையான பணி அப்படிங்கறத நாங்க புரிஞ்சுக்கிறோம். இன்னும் மக்களை போய் சந்திக்கணும். தமிழகத்திலே பண அரசியலை தாண்டி வேட்பாளர்கள் கடுமையா உழைச்சிருக்கிறாங்க. அதுக்கு ஜெயிச்சவங்க நான் குறை சொல்லிங்கன்னா, எங்களுடைய பணி இன்னும் கடுமையான பணி அப்படிங்கறத நாங்க புரிஞ்சுக்கிட்டோம். இன்னும் மக்களை போய் சந்திக்கணும். தமிழகத்திலே பண அரசியலை தாண்டி தேசியத்தை மலர வைக்க வேண்டும். ஷார்ட்கட் எடுக்காம இந்த கட்சியை வளர்த்தணும்னா இன்னும் கடுமையா உழைக்கணும். சோ இன்னைக்கு 11% கொடுத்திருக்கிறாங்க. எங்களுடைய இலக்கே 20%. பெரிய இலக்கு வச்சுதான் நாங்க வேலை செஞ்சோம். போன டைம் இவ்வளவு வாங்கியிருக்கோம், இன்னும் 3% ஜாஸ்தி பண்ணலாம் அப்படிங்கிற இலக்கு கிடையாதுங்களா. கம்பைண்டா பண்ணதே இன்னும் 8 மடங்கு அதிகப்படுத்துவோம், 9 மடங்கு அதிகப்படுத்துவோம் ஒரு பெரிய இலக்கு வச்சோம். அதே போல குறுக்கு வழி இல்லாம இப்ப நாங்கள் எடுத்திருக்கிறத சோர்வடையாம அதை 2026 நாங்க முன்னெடுக்கணும். இன்னொரு கட்சிகள் செய்யக்கூடிய தவறுகளை நாங்கள் செய்ய விரும்பல. அதனால் 2026 ஒரு நேர்மையான அரசியலை முன்னெடுக்க போறோம். அதற்கு இன்னும் கடுமையாக உழைக்க வேண்டும் என்கின்ற பாடத்தை நாங்கள் கற்றுக்கொண்டிருக்கின்றோம். அதே போல எங்களுடைய எல்லா வேட்பாளர்களும் கூட நீங்க பாருங்க, அர்பன் சென்டர்ல பாருங்க, ரூரல் ஏரியால பாருங்க, முதல்ல கட்சி வளர்ந்திருக்கு. அதனால் மிஸ்கால்குலேஷன், நாங்கள் எதிர்பார்த்த இலக்கு வரல, அதற்கு மக்கள் சொல்லி இருக்கக்கூடிய பாடம் எல்லாத்தையும் ரொம்ப பணிவாக, எந்தவித ஆங்காரம் இல்லாம ஹியூமிலிட்டியோட நாங்க ஏத்துக்கிறோம். இன்னும் எவ்வளவு முயற்சி செய்ய வேண்டும் என்பதை ஒரு பாடமாக எடுத்துக்கொள்கின்றோம். வருகின்ற காலத்தில் இன்னும் எங்களுடைய முயற்சியை இரட்டிப்பாக்கும்.